ஆதியே துணை. மீண்டும் நமஸ்காரம். இப்போ தெய்வம் அவர்களால் நன்மனத்தவர்கள் என்று சொன்னவங்கள்லாம் இன்றைக்கி சத்தியதேவ பிரமுகுல மக்களாக நீங்களாக வருத்தி ஏற்றுக்கொண்டு நம்மளோடு கூட இருக்கீங்கிற திண்ணமாக எடுத்துக்கொள்ளலாமா? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம இப்போ இது பண்ணுறது அவங்களும் ஏற்பாடு பண்ணுறாங்க. நாங்களும் வேதத்தினுடைய சாட்சிகளை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறோம். தெய்வமும் அதை விரும்பினாங்க. அதுக்காகத்தான் எங்களை இந்த மூச்சு இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். அந்த இதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். அடுத்தது, நிறைய பேருக்கு இங்கே கோயம்புத்தூர் சபையில் நீங்கள்லாம் உபதேசம் வாங்கிட்டீங்க, எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு ஜெனுவின் முக்கியமான கேள்வி. அதில் நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன், நான் உபதேசம் வாங்கிறதுக்கு முன்னாடி நான் எத்தனை தடவை எந்திரிச்சு தெய்வத்திட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருப்பேன். அந்த ஆவல் உங்களுக்கும் இருக்கு இல்லையா? அதே ஜீவன் உங்களுக்கும் இருக்கு இல்லையா? அந்த ஜீவனுக்கு நான் களைப்பாடுறதுக்கு நாங்கள் ஒரு ஏற்பாடு பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தருவீங்களா? சத்தம் பேசுங்க. நான் இது கலந்துரையாடல் சேர்ந்தால் தான் நம்ம பண்ண முடியும். நீங்கள் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், கேட்டு போவோம், நல்லா பேசினார் அப்படிங்கிறது இல்லை. நமக்கு வரிச்சிக்கணும், நமக்குள்ளார அதை வரிச்சித்து கொள்ளணும். அப்போ உபதேசம் வேணும், அதை தெரிஞ்சிக்கணும். எதுக்காக அப்படிங்கிற எண்ணம் உள்ள பிள்ளைங்க ஒரு 4 பேர் 5 பேர் தெரியும். அப்போ தான் நான் பண்ண முடியும். எந்திரிக்கணும். யாரும் எங்களுக்கு எந்திரிங்க. ரொம்ப பிரதி பேர் எடுத்துக்கீங்க. என்ன பேர் எழுதிங்க? நீங்கள் பேர் எழுதிக்கிங்க. என்ன எத்தனை பேர்? எங்கள் அக்கா ஒருத்தருங்க இருக்காங்க. அப்புறம் பெண்களை வாங்க. இதில் ஒன்றும் இல்லை. நான் மனிதன் சுமக்க முடியாத இறைவன் நமக்கு கொடுக்கையில் பேர் எடுத்துக்கீங்க. 4 ஒரு 8 பேர் இருக்காங்களா? 8 பேர். அக்கா ஒன்று. பெண்கள் யார்? அங்கே பாருங்கள். சரி, ரைட்டு. கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. அந்த சொன்னவங்க கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. நீங்கள் இப்போ நான் உபதேசத்துக்கு நான் ஒத்துழைக்கிறேன்னு சொன்னீங்கள்ல, அவங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. உட்காருங்க. ஒரு சேர் எடுத்து வந்து உட்காருங்க. இல்லை, அவங்க முன்னாடி எல்லாம் கேட்குறதுக்கு அவங்க பக்கத்தில் வந்துக்கிட்டாங்களா? பேர் கொடுத்தவங்க வந்துக்கிட்டாங்களா? ரைட், ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஆவல், அந்த கேள்வி இருக்குது பாருங்கள். நம்முடைய சந்ததியினர் மக்கள் அவங்களே எந்திரிச்சு எங்களுக்கு இல்லையா அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கேள்வி நிறைய நாள் அது நடந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் அதற்கு பதிலும் நம்ம தெய்வம் கொடுத்துருக்காங்க. ஏன் அந்த உபதேசம் அது கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு தெய்வம் அதுக்கு நிறையா நமக்கு பண்ணியிருக்காங்க.
நான் ஒரு சரித்திரத்தில் நடுவில் கொண்டு வர வேண்டியிருக்கு. தெய்வ வாக்கியங்கள் பூராக நம்ம கையில் நூலாக இருக்கு. எமபடர் அடிப்படை, கோடாயுதக்கூர், திருமெஞ்ஞான குறள், வான்மதி குறள், திருமெஞ்ஞான அருளகம், 4 நூல் இருக்குது. இப்போ 8 பேர் இருக்கீங்க. 8 பேரில் 2 பேராக பிரிச்சுக்கணும். 2 பேராக பிரிச்சுக்கணும். ஒருத்தர் திருமெஞ்ஞான குறளை எடுத்தால் அதுக்கு 2 பேர், கோடாயுத குறள் எடுத்தால் 2 பேர், வான்மதி குறள் எடுத்தால் அதுக்கு 2 பேர், திருமெஞ்ஞான அருளகம் அதுக்கு 2 பேர். அந்த நூலில், இந்த நூலில் வந்து தெய்வத்தை, அந்த நூல் உங்களுக்கு கிடைக்கப்பெற்றதுக்கு நாம் பாக்கியம் செய்திருக்கோம். நான் 1942 தெய்வ உத்தரவு, நான் சொல்லுவதெல்லாம் உனக்கு, ஊருக்கு இல்லை, உனக்கு. இதை நீ குறிக்கவோ அல்லது புத்தகத்தில் மார்க் பண்ணவோ கூடாது, குறிக்கவோ மார்க் பண்ணவோ கூடாது அப்படிங்கிற உத்தரவு உண்டு. அப்புறம் இந்த காலகட்டத்தில் வரும்போது தெய்வம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, டே இது அன்னைக்கு நான் சொன்னேனே அப்படிங்கிறாங்க. அப்போ மூத்த பிறவியரெல்லாம், தெய்வமே நாங்கள் வந்து சொன்னது வந்து அப்போ சொன்னீங்க, நாங்கள் மறந்துட்டோம், எங்களுக்கும் வயசாகுது இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு மூத்த பிறவியரெல்லாம் சேர்ந்து, தெய்வமே எங்களுக்கும் வயசாகுது, எங்களுக்கு பின்னாடி சந்ததி மக்கள் வர்றாங்க, அவங்களுக்கும் இது கிடைக்கிற மாதிரி இது ஒரு நூலாக தொகுக்கணுமே அப்படின்னு. நூலாக தொகுக்கணுமேன்னு கேட்டேன். அப்படியா அப்படின்னா, தெய்வ உத்தரவு, சரிடா பண்ணுங்கடான்ட்டா. தெய்வம் இன்றைக்கி சொல்லுவாங்க, நாளைக்கு அது வேணாண்டாம், ஏங்கிறது தெரியாது. அவங்க போய் தவத்தில் உட்காருவாங்க, என்ன நடக்கும்னு தெரியாது, அது வேண்டான்னு. அப்படியாகப்பட்டவங்க உடனே இது பண்ணவுடனே மூத்த பிறவியரெல்லாம் அவங்கவுங்க டைரியில் இதெல்லாம் தெய்வம் குறித்து வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, எழுதி வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, எல்லோரும் குறித்து வச்சுருந்தாங்க. இன்க்ளூடிங் எங்கள் பெரியப்பா அப்பா அவங்கவுங்க நோட்புக்கை டைரியில் குறித்து வச்சுருக்காங்க. அப்புறம் என்ன வந்துட்டு அதெல்லாம் எடுத்து தொகுத்து வந்து தெய்வத்துக்கிட்ட படித்து காமிக்கிறான். படித்து காமிச்சோடனே இதை திருத்துங்கிறான். முன்னாடி பேசுனது, நான் பேசுனதை நீங்கள் எழுத முடியுமா? இப்போ உடனே தெய்வ வாக்கியம் அது மாதிரி பிறந்தது, அதை அவங்க ஒரு குறிப்பு எடுத்து வச்சுருக்காங்க. அந்த இதை வந்து அவங்க முழுமையாக அவங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் ஆச்சா அப்படிங்கிறது தெரியாது. அப்போ அந்த குறிப்பெடுத்ததை வந்து காமிச்ச உடனே இதில் மாற்று, இதில் இது பண்ணு அப்படிங்கிறத அவங்க சொல்லி அவங்க பார்த்து அட்சர சுத்தமாக அவங்க வாசிக்கணும், இதில் இந்த திருத்தம் பண்ணு அந்த திருத்தம் பண்ணு அப்படின்ட்டு 2 நூல் அவர்கள் காலத்தில் வெளிவந்தது. அது வந்து எமபடர் அடிப்படை கோடாயுதக்கூர், திருமெஞ்ஞான குறள். இவங்க சொன்ன உடனே அது அன்னைக்கு அவங்க பண்ணலைன்னா இன்னைக்கு நம்ம கையில் கிடச்சிருக்கு. சரி, அப்போ மூத்த பிறவியர்கள் எடுத்து பண்ணும்போது, நான் பேசும்போது ஒரு சப்ஜெக்டை எடுத்து பேசினேன், அங்கங்கே குறிப்பு இருந்துச்சு, இந்த வேதத்தில் இருந்துச்சு அந்த வேதத்தில். அந்த மாதிரி குறிப்பெடுக்கிறதுக்கு நேரம் இருந்துச்சா? நாளைக்கு இல்லைன்னு அது வேணாம் நிப்பாட்டுறான்னா அவ்வளோதான். அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து எடுத்ததெல்லாம் தான் திருமெஞ்ஞான அருளமுதம், வான்மதி குறள் அவங்கெல்லாம் பேசினது. இந்த 2ம் அதுக்கப்புறம் பின்னாடி தொகுத்தாங்க. அவர்கள்ட்ட வாசித்து காண்பிக்கலை, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தெய்வத்துக்கிட்ட வாசித்து காண்பிக்கலை, அவங்க அதில் திருத்தம் மேற்கொள்ளலை. ஆனால் கருத்துக்கள் அதில் இருக்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். கருத்துக்கள் அதில் இருக்கிறது அவங்க சொன்னதுங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். நம்ம தெய்வத்தின் வாக்கியங்கள் படிக்க 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 அதை நாம் புரிஞ்சிக்க முடியும். இப்படியாக நம்ம 4 நூல் ஒரு வரப்பிரசாதமாக நம்ம கையில் கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் கேட்ட அந்த உபதேசத்தை பற்றி ஒவ்வொரு நூல்லையும் பேசுகிறாங்க. அதை கொஞ்சம் தேடி எடுக்கலாமா? என்ன
எந்த பேர் கொடுத்தவங்க சொல்லுங்கள் சத்தமாக. அந்த பேர் எடுத்துட்டிங்கன்னா உபதேசம் எதற்கு வேண்டும்ங்கிற நூல் கோவை சபையில் ரிலீஸ் பண்ணுறீங்க. நீங்கள் அந்த 8 பேர் போட்டு தொகுத்தவர் இன்னார் அப்படிங்கிறதுல ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தருகிறோம், ஏற்பாடு பண்ணுறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? உபதேசம் எதற்கு வேணுங்கிற கேள்விக்கு சர்வ தமிழ்நாட்டில் உள்ள வந்து போகிற சபைகள் எல்லாத்துலேயும் மக்கள் இருக்காங்க. நீங்கள் கேட்டுட்டீங்க, அதுக்கு ஒரு சொல்யூஷனை நான் கொடுத்துட்டேன். அந்த முனைப்போடு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதை தொகுத்துடலாம். அதை நாங்கள் ஒரு கரெக்ட் பண்ணுறதோ வைக்கிறதோ எல்லாத்தையும் பண்ணி பிரிண்டில் கொண்டு வந்து கோயம்புத்தூர் மக்கள் சபை அதில் புத்தகமாக வெளியிடலாம். அதற்கு வேண்டிய ஏற்பாடு நமது தோழர் இவர் எங்களுக்கு உதவி பண்ணுவார், எல்லாத்தையும் பண்ணித்தரோம். அப்போ நமக்கு செய்யலாமா? நீங்கள் கேட்டதுக்கு அதுக்கு பதில் அவ்வளவு இருக்குது. தெய்வம் சொல்லியிருக்காங்க. நான் யார் அப்படின்றது ஒரு வேதத்தில் சொல்லுவேன். பொருளுடையாரை சொல்லிலும் செயலிலும் தவத்திலும் குணத்திலும் அறிய முடியுங்கிறாங்க. அது பூரா அந்த வாக்கியமாக இருக்குது. இது இப்போ சொல்கிறாங்க, வேதத்தில் சொல்லியிருக்கு. அவங்கள அதாவது வந்தவது யார் வர்றா? அவதாரமூர்த்தியோ மெய்ஞான சிம்மரலோ நம்மளை மாதிரி தூலத்தில் வர்றாங்க. நம்மளை மாதிரி தூலத்தில் வருகிறார். தூரத்தில் வர்றவங்கள நம்ம புரியறது ரொம்ப கஷ்டம். அது எப்படி கஷ்டம்னு கேட்டிங்கன்னா, இது கிருஷ்ணாவதாரம் ராமர் அவதாரம் பண்ணும்போது 7 பேருக்குத்தான் அவர்களை என்ன இருக்குது. அப்போ அவ்வளோ காலத்தில் விஷ்ணு அவதாரம், அவர்கள் வந்தவரை சங்கு சக்கரதாரி எல்லாத்தையும் வந்திருப்பாங்களே, அவங்க வந்தவங்க 7 பேருக்கு தான் என்ன, மித்தவங்களுக்கு தெரியலையே. கிருஷ்ண அவதாரம் 6 பேரோ 7 பேரோ அவங்களுக்கு சொல்கிறாங்க, அவர்களுக்கு தான் தெரியும் அவங்கள பற்றி, மித்தவங்களுக்கு தெரியலையே. இயேசு பெருமான் வந்த காலத்தில் 12 சிஷ்யர்களுக்கு தான் அவர்கள் இன்னார்னு தெரிஞ்சிருக்கு. அவர்கள் தூலத்தில் இருந்தார்கள், தெரியல. ஒருத்தர் கேட்குறாங்க, நீ மனுஷகுமாரன் தானா, மனுஷபுத்திரன்னு ஒன்று சொல்கிறாங்களே, அது நியாயம் தானா? நீ சொல்லுவது என்னமோ அது அப்படியே தான் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க இயேசு பெருமான். நீ அதில் நீ அப்படியா அப்படின்னு திருப்பி கேட்குறான் போர்ச்சேவர். நீ சந்தேகப்பட்டால் நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறான். அப்போ சூலத்தில் வந்தவர்களை அவர்கள் இன்னார்னு அறியறதுக்கு எப்படி அறிவிக்க முடியும்? சொல், செயல், தவம், அந்த அவங்க வாக்கு, அதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அவங்கள தெரிஞ்சுக்கிட்டால் அவர்களை நாம் கைப்பற்றினதை விட மாட்டோம். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எல்லா வாக்கியத்தையும் அவங்க இறக்கி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஒரு நேரம் 76 அவங்க தவத்துக்கு போகிறாங்க, மார்கனி விராட் தவத்துக்கு போகிறாங்க. 74 சாலையில் கூப்பிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு 18 வயசுக்கு மேற்பட்ட மக்கள் இங்கே இருக்கிறவர் யாரும் உபதேசம் வாங்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவாங்க. 18 வயசுக்கு மேற்பட்ட அந்த அறிவு பக்குவம் வந்த மக்கள் யாரா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு உபதேசம் நான் கொடுக்க போகிறேன். அங்கே உடனே நம்ம குபேர மந்திரின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் எப்போதும் அது உபதேசத்துக்கு காணிக்கலாம் வைக்கிறேன், அது அவங்க பார்த்துக்குவாங்க, நீ போ. ஏன்னா அவங்களுக்கு உபதேசம்னா இதுக்கு ஒரு கட்டணம் கட்டி அவர் இது பண்ணி அது ஏற்பாடெல்லாம் பண்ணணும். அந்த மாதிரி அவர் கேட்குறாரு. அவங்க என்ன வைக்கிறானோ அதை பற்றி நீ கேட்காது. இது உத்தரவு. இப்போ தெய்வ சித்தம் என்ன இருக்குது, அது எல்லாருக்கும் கொடுக்குங்கிறதுல அவங்க மாற்று கருத்து அவர்களுக்கு இல்லை. அதுக்கு ஒரு நேரம் கொடுத்தாரு. வெளியில் இருக்கிறவங்க வர முடியல. அன்று நடந்தது. அந்த மக்களுக்கு இன்றைக்கி கணக்கு பார்த்தீங்கன்னா 74 18 வயசு, அப்புறம் 18 வயசில் அப்புறம் 26 சேர்த்தா 44, 44 26 சேர்த்தா 70 வயசாச்சு. 18 வயசு குமரர்களுக்கு அன்னைக்கு கொடுத்த மக்களுக்கு இன்றைக்கி 70 வயசாச்சு. அதற்கு மேலே அவங்க இது போதும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம். ஆனால் எதுக்காக அந்த உபதேசம் வேணுங்கிறது
நான் வந்தது யார் அப்படின்னு என்னை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பேசுனது யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் போட்டுறாவா போகிறீங்க? அப்பேற்பட்டவர்கள் வந்தார். சர்வ உலகத்துக்கும் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லுகிறேன். அவர் இயேசு பெருமான் சொல்கிறாரு, நான் திராட்சை செடி, நான் அனுப்ப போகிறவரோ திராட்சை தோட்டத்துக்கு சொந்தக்காரர். அப்போ நம்முடைய பிறவியர் அண்ணா வாக்கியம் படிக்கும்போது சொல்லுவார், சர்வ எதிர்காலத்துக்கும் அனுப்பி தந்தவர்கள் நம்ம பிரானவங்க அவங்களுடைய வாக்கியம்னு ஆரம்பிப்பார். வந்த மெய்மகத்துக்களை அனுப்பித்தவர்கள் அவதார மூர்த்தியாக கலியுக அவதாரத்துக்கு வந்திருக்கிறார், அந்த சங்காரத்துக்கு வந்திருக்கிறார். இன்னொரு இடத்துல பைபிளில் சொல்கிறாங்க, அவர் வருகிறவர் அவருடைய பாதரட்சையினுடைய வாரை தொடுவதற்கு நான் அருகதை அல்லவர் அப்படிங்கிற. யார் சொல்கிறா? இயேசுதான். அப்போ அவர் யாராக இருக்க வேண்டும்? அந்த இறைவன் எங்கே இருக்கார்? நமக்குள்ளார். கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்து இல்லைன்னு சொல்ல முடியாது, என்றென்றைக்கும் இருக்கார். அந்த நம்பிக்கை அறிவார்த்தமாக அறிந்து கொண்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். உள்ளார்த்தமாக அறிவார்த்தமாக அறிந்து கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். இப்போ நம்ம இதை எடுக்க போகும்போது நீங்கள் அதை ஒர்க் பண்ணணும். அதை நாங்கள் தொகுத்து அதை உங்கள் பேரில் யார் அந்த 8 பேரோ 10 பேரோ அதில் தொகுப்பில் இருக்காங்களோ அவங்க பேரில் கோயம்புத்தூர் சபை மக்கள் அப்படிங்கிறத நம்ம போட்டு அந்த புக்கை நாம் கோயம்புத்தூர் சபைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ உபதேசத்தை பற்றி நீங்கள் அதை தொகுத்ததை நான் எடிட் பண்ணி தர்றேன். ஒவ்வொரு சபையில் இந்த வாக்கியம் பேசுகிற மாதிரி அதை படிக்க போகிறீங்க, எல்லாரும் கேட்க போகிறாங்க. அப்போ இது எதற்குங்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? அப்போ உபதேசத்தை பற்றி ஒன்றும் அவர்கள் எப்படி இறக்கி வச்சார்கள். நான் அடுத்தது மூலமந்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இன்றைக்கி நமக்கு எல்லாம் தெரியும். மூலமந்திரம் 1972 70ன்னு நினைக்கிறேன். 72ல் அன்றைக்கு அவர்கள் அதை வெளியாக்குகிறார்கள். பெருமான் அவங்களுக்கு தெரிஞ்சு தன்னுடைய காலம் வருதுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. தான் தூலத்தை முடிச்சுக்கிட்டு தவத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறத அவங்க பாட்டையாக இருக்கும்போதே பாட்டையா காலத்தில் ஞாபகப்படுத்துகிறாங்க. நீ செய்ய வேண்டிய வேலைகள் அதிகமாக இருக்குது, அதுக்கு வேண்டியது பண்ணணும் அப்படின்னாங்க. அந்த பண்ணது 12 சன்னதங்கள் திருப்பரங்குன்றத்தில் வாங்கியாச்சு. அதற்கப்புறம் அவங்க தவத்தில் போகிறாங்க. எப்பப்போ போகிறாங்க? காலையில் 4:30 காலையில் 4:30 தவ மாளிகையில். அப்போ நாங்கள் அரவலை சுற்றுவோம். அப்போ மதியம் இது ஒன்று மதியம் அரவலை சுற்றுறது 3-4 இடத்துல வச்சுட்டாங்க. திருமாளிகை பக்கத்தில் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் வயலில் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் தவமாளிகையில் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய காலத்தில் ஆலயத்திலே வச்சுட்டு இருந்தாங்க. அது மதியம் அவங்க தவத்துக்கு போகிறாங்கங்கிறது காகப்பு சுண்டர் சொல்கிறார். அவங்க இந்த மாதிரி போவாங்க வருவாங்க. அருட்பா வள்ளலார் சொல்கிறார், இந்த மாதிரியெல்லாம் அவங்க வருவாங்க. என்புரு பொன்னுரு வாக்க எண்ணி வருகின்றார். என்ன சாதாரணமாக பொன்னுரு வாக்க எண்ணி வருகிறார். அப்படியாக அவங்க தவத்துக்கு போனாங்க. அதுக்கப்புறம் ராத்திரி 12:30 தவத்துக்கு போயிருக்காங்க. 12:30 தவத்துக்கு நாங்களும் அரவலை சுற்றுறது உண்டு. அந்த நேரம் இப்படியாக தவம் இருந்தவர்கள் 72ல் அவங்க மதியம் தவத்துக்கு போகிறாங்க. தவத்துக்கு போகிற நேரத்தில் தவத்தில் அவங்கள உட்கார விடுங்க. வந்த மெய்மகத்துக்கள் போகிறா அவங்க கால் மடியில் உட்காந்து கதறாங்க. நீங்களே எங்களை அனுப்பிச்சிங்க, நாங்கள் 1 2 அந்த மக்களை சேர்த்து அதில் நாங்கள் ஆகியிருக்கோம். அவங்க ஜீவமுத்தி ஆயிட்டான தேகமுத்திக்கு இங்கே வந்திருக்காங்க. நல்லா ஞாபகம் இருக்கணும், ஜீவன் முக்தி பெற்றார்கள்,
தேகமுத்திக்கு இங்கே வந்திருக்காங்க. அவர்களுக்கு மூலமந்திரம் தெரியாது. நீங்கள் எடுத்து வச்ச மூலமந்திரம் தெரியாது. நாங்கள் கொடுத்த மூலமந்திரம் தானே அவங்க சொல்லியிருப்பாங்க, அவர்களுக்கு தெரியாது அப்படின்னு காதை பிடிச்சி கதறாங்க. அப்போ அவர்கள் தெய்வம் அருள் வாழ்த்து அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு தவத்து முடிஞ்சு அவங்க திருமாலிக்கு போகிறாங்க. திருமாலி போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்த உடனே மக்களை கூப்பிட்டு இது மாதிரி எல்லோரும் உட்கார்ந்ததுக்கப்புறம் இதை வெளியாக்குறாங்க. என்ன உட்கார விடலாம் தவத்துக்கு? நான் தவத்தில் காலை பிடிச்சி கதறும்போது நான் எப்படி தவத்தில் உட்கார முடியும்? அவர்கள் இன்னும் முடிக்க வேண்டிய வேலைகள் எத்தனை பேர். அப்போ அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அப்போ தான் இது மாதிரி நான் இந்த இன்னையிலேருந்து மூலமந்திரம் எல்லாருக்கும் வெளியாகும் அப்படின்னா, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நாங்கள் இது வாங்கின காஷாய தீட்சை வாங்கினதுக்கப்புறம் தெய்வத்துக்கிட்ட போய் மூலமந்திரம் கேட்போம். உத்தரவுன்னு கொடுத்து யாராவது செக்ரட்டரியை கை காப்பாங்க. செக்ரட்டரி எங்களை மத்தியானம் அரவலத்துக்கு மேலே வர சொல்லிவிட்டு எங்களை தனியாக கூப்பிட்டு அந்த இதை சொல்லி அதை நாங்கள் அவங்க ஒப்பிச்சு அதுக்கு ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறம் அது நாங்கள் வணக்கத்தில் எங்கள் காதுக்கே கேட்கக்கூடாது, நாங்கள் முணுக்கிறது பக்கத்து காது கேட்கக்கூடாது. அப்படியாக இருந்த மூலமந்திரம் உங்களுக்கு தூக்கி வெளிச்சிட்டியாக போட்டாங்களே. ஏன்? நீங்களும் அவங்க மக்கள்னு அவங்கன்றதுனால உங்களுக்கு அந்த பரிசுபதம் வேணுங்கிறதுக்காகத்தான். அந்த மூலமந்திரத்தை பற்றி அது ஒரு தனி அந்த மூல மந்திரம், அந்த மந்திரத்தில் சர்வம் அடக்குகிறாங்க. அந்த வான்மதி குரல் வாக்கியம் ஒன்றில் அந்த நிருபர்கள் கேட்கும்போது சொல்கிறாங்க, இவ்வளவு பேர் நாங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் எல்லோரையும் கொண்டு தள்ளுவோமே, எல்லோரும் வந்துட்டா இது மாதிரி பண்ணுவாங்களே, என்ன பண்ணுவாங்க? வரட்டுண்டா, நான் அவங்க எல்லாத்துக்கும் நான் கொடுக்குறேன், மூலமந்திரம் சொல்லி கொண்டு இருக்கட்டும் போதும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மூலமந்திரத்தில் அவர்கள் சொன்ன அந்த யமனுடைய காவந்து பண்ணக்கூடிய இது இருக்குது. அதுவும் நாவில் தூக்கத்தில் எழுப்பினாலும் சொல்லணும் அப்படிங்கிறாங்க, நாக்கில் தடம்பு ஏறி இருக்கணுங்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அது சர்வ நேரமும் முன்னு இது பண்ணியா வெளியே கிளம்புறியா, குருதிசையை நோக்கி வணக்கம் மட்டும் மூலம் சொல்லிட்டு கிளம்பு. அவங்க நம்ம பின்னாடி உட்காந்துருக்காங்க, தோல் மேலே உட்காந்து அவங்க கவுண்ட் பண்ணுறாங்க. கார் ஸ்டார்ட் பண்ணுறியா பண்ணு. பெண்கள் அரிசி உலைக்கு போடுறீங்களா வேண்டிக்கிட்டு மூலமந்திரம் சொல்லிட்டு அரிசியை போடுங்க. அப்போ என்ன ஆகுது? நம்ம மக்கள் நம்ம கணவர் அவங்களுக்கு எல்லாரும் அந்த இது நடக்குது. அப்போ என்ன ஆகும்? மூலமந்திரத்தினுடைய இது நாவில் படிஞ்சிருக்கணும். அப்போ நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். அது காலையில் எந்திரிச்ச உடனே பீச நாழிகை தவம்னு இது காகப்பு சொல்கிற எடுத்து வச்சுருக்கேன். அந்த பீச நாழிகை தவத்தை தெய்வம் சொல்கிறாங்க. அந்த தவத்தை நான் கடியாரத்தை கட்டிட்டு 16 முறை சொல்லி பார்த்தேன், அந்த வீச நாழிகை சரியாக இருக்குதான்னு. அதே மாதிரி ராத்திரி படுக்க போகும்போது வீச நாழிகை தவம் நம்ம செய்யணும். அந்த வீச நாழிகை தவத்தில் காலையில் எந்திரிச்சோன்னு சொல்கிறோம், நான் ராத்திரி படுத்தேன், காலையில் எந்த மூச்சோடு எனக்கு எந்திரிச்சு வச்சிங்களே அந்த இறைவனை உங்களுடைய நான் மறக்க மாட்டேன், என்னோட கூட இருந்து எனக்கு இது பண்ணீங்கன்னு சொன்னால், அப்போ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அன்றைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்க. அன்றைக்கு முடிக்க போகும்போது இந்த நாள் வரை நான் என்னோட கூட இருந்து என்னை கவர்ந்து பண்ணீங்க, நானும் அந்த நித்திரைங்கிறது என் மனசில் மயக்கி நான் மறந்து தூங்குவேனே, அந்த நேரத்தில் நீங்கள் தானே என்னை கவர்ந்து பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு படுக்கிறதா ஆகாதா? அப்போ அந்த நாளிகை இதை என்ன பண்ணணும்? இதை எடுத்து வச்சுருக்காங்க. இதை நம்ம நூலில் இருக்குது, நான் ஞாபகப்படுத்துகிறேன். எதுக்காக எல்லாம் எடுத்து அந்த அன்னைக்கு அந்த மக்கள் நம்ம மூத்த பிறவியர்கள் எடுத்து நூலில் போடலன்னா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம். நிறைய பேர் சந்தேகப்படுவோம், சொல்லியிருப்பாங்களா இல்லையான்னு கூட சந்தேகப்படும். அது இந்த அன்னைக்கு வந்திருக்கிறதுக்கு அவர்கள் ஏற்பாடு பண்ணது.
இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் நமக்கு எடுத்து வச்சிருக்கிறார். அடுத்தது வந்து இந்த காஷாயத்தில் தீர்த்தம் கொடுக்கறது. இது காஷாயம் அடக்கமானவர்களுக்கு காஷாய தீர்த்தம் கொடுக்குறாங்கல்ல, அதை பொறுத்துற ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எங்கள் டாக்டர் விரகதானந்தர் பெரியப்பா 54 என்னமோ அடக்காகிறார். எனக்கு 15 வயசு இருக்கும், 15-16 வயசு இருக்கும். அவங்க பெரியப்பா அடக்காகிறாங்க. பெரியப்பா அவங்க வந்து அடக்கம் ஆனது தெய்வத்துக்கு தந்தி மூலியமாக அனுப்பிச்சு அங்கேருந்து அடக்கம் ஆகிட்டாங்க, தீர்த்தம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றாங்க. பெரியப்பாவோட படித்தவர் சண்டிகேஸ்வரானந்தர்னு டாக்டர். அவர் இங்கே சாலையிலே அவரை வந்து தங்கியிருந்தார். அவர் தீர்த்தம் எடுத்துகிட்டு வர்றார். தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து அவங்க உட்காந்து இது பண்ணி அவங்களுக்கு தீர்த்தம் கொடுக்குறாங்க. தீர்த்தம் கொடுக்க எல்லாம் வந்து அடக்காகிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் காஷாய ட்ரெஸ் எல்லாத்தையும் மேலே போட்டுட்டு தீர்த்தம் கொடுக்குறாங்க. தீர்த்தம் கொடுத்த உடனே அவர்கள் பிரியமாக தெய்வம் தன்னுடைய அங்கவஸ்திரம் ஒன்று அதை கொடுத்து இதை அவன் மேலே போற்றி அடக்கம் பண்ணினேன். அப்போ அந்த பிள்ளை மேலே என்ன கருத்து இருக்கணுங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். அப்படியாக அந்த குடும்பத்தில் அவங்க ஒட்டி உணர்ந்து இருந்தவர்கள். அப்போ எல்லாரும் போய் நான் ஓடும் பிள்ளை மாதிரி அவங்களுக்கெல்லாம் நான் கூட இருந்திருக்கிறேன். நான் வந்து மெம்பர் ஆகலை, காஷாயம் ஆகலை, ஒன்று தீர்த்தம் கொடுக்கும்போது என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நல்லா ஞாபகம் வைக்கணும், தீர்த்தம் கொடுக்கும்போது என்னை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? பெரியவங்க ஏதாவது பேச முடியுமா? நான் டப்புன்னு நானும் வந்துட்டு வெளியில் இருந்தேன். தீர்த்தம் கொடுத்தார்கள், கொண்டு போயிட்டு அடக்கம் பண்ணி இந்த நிகழ்வு. அதற்கப்புறம் 74 அதுவும் 70க்கு பிறகு அவர்கள் திருச்சியிலேருந்து ஒரு மூத்த பிறவியர் பூவானி கொடியானந்தன், மெய்வழி பூவானி கொடியானந்தன் பேர், ரயில்வே ரூட்டில் சீனியர் மெம்பர். அவர் சொல்லப்போனால் டிகேயில் பெரிய ஸ்ட்ராங் மேன். கடவுள் இல்லைங்கிற இயக்கத்தில் ஸ்ட்ராங் மேன். பெரியாருக்கு நேர்முக தொடர்பு உள்ளவர். அவருக்கு பின்னாடி வந்து சேர்ந்து அதெல்லாம் அது தொகை எடுத்தால் அது ஒரு நாள் சம்பவத்துக்கு சரியாக வரும். அவர் வந்து தன்னுடைய சக தோழர் ஒருத்தர் அடக்காயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியிலேருந்து போய் டாக்ஸி எடுத்துகிட்டு போய் தெய்வத்துக்கிட்ட தீர்த்தம் கேட்குறாங்க. தீர்த்தம் கொடுத்துட்டு, தீர்த்தம் எப்படி கொடுக்கறதுன்னு தெரியுமாடா? எனக்கு தெரியும் தெரியுமே அப்படின்னு. எப்படிரா? ஒரு படுக்கத்தில் இருக்காரு, எத்தனையோ பேர் வாங்கிட்டு போயிருக்காரு, எல்லாத்தையும் கொடுக்குறாரு. போகும் தெரியுமே, எல்லாத்தையும் போய் எல்லாரையும் வந்துட்டு காஷாயம் போட்டவங்க இருந்துட்டு அது தீர்த்தம். இனி அப்படி இல்லை, இனி அப்படி இல்லை அப்படின்னு அவரே ஸ்டன்னார். அப்புறம் உத்தரவு தேவி மேல் எப்படிறாரு? உத்தரவு தேவி எங்களுக்கு என்ன அதெல்லாம் அவங்ககிட்ட யார்? சர்வேஸ்வரன் அவர்கள் தூலத்தில் வந்துட்டால் அவர் இல்லாமல் என்ன பண்ணுவான்? அவர்களில் நல்லாக புரிந்தவர். அந்த பழைய ஜாம்பவான்கள் எல்லாரும் ஒருத்தரும் சாதாரணமாக எடை போட முடியாது. அவர் அவ்வளவு புரிந்தவர். அவர் என்ன, நீ வெளியில் வந்து பெஞ்சை வெளியே தூக்கி போடு, அதில் அவரை வச்சுக்கிட்டு உத்தியோகம் சொல்லி 3 தடவை எல்லாரும் பார்க்குற மாதிரி தீர்த்தம் எல்லாரும் பார்க்குற மாதிரி தீர்த்தம் கொடுக்கணும். அவருக்கு அதிசயமாக இருந்தது. அதே மாதிரி சொல்லி அவர் தீர்த்தம் கொடுத்து அது எப்படி அப்படிங்கிறத அவங்க விளக்கம் சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த 12 மணி அந்த தவத்துக்கு போயிருக்கும்போது அந்த சர்வேஸ்வரன் அவர்கள் அந்த மண்ணிலிருந்து எழுப்பக்கூடிய ஒரு தவ வல்லமை அன்னைக்கு கையில் வந்து விட்டது. அந்த வல்லமை வந்ததுக்கப்புறம் டிக்ளேர் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி எது நமக்கு வந்து நம்ம மக்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கி அடக்காயிட்ருக்காங்க.
நன்மனத்திற அடக்கம் பாருங்கள். இன்றைக்கி எல்லாம் ஒவ்வொருத்தரும் சந்தர்ப்பம் கிடைச்சா ஒழியாந்துருங்க. பார்த்தார் அப்படி இருக்கு. அப்படியாக நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் பார்க்க எல்லாரும் பார்க்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தவ வல்லமை கையில் பெற்றதற்கப்புறம் சொல்லுகிறார். அதற்கு முன்னாடி என்ன, அந்த வல்லமை அவர்கள் கையில் வரல, அவரவர்கள் பண்ணதுக்கு தகுந்தது அங்கே நடந்துச்சு. இப்போ நம்ம ராஜா விட்டு கண்ணுக்குட்டி தானே, நம்ம ராஜா விட்டு கண்ணுக்குட்டி தானே, வேற என்ன. அந்த மாதிரியாக அவர் அளந்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் அது அவ்வளவுத்தையும் அவர்கள் இது பண்ணிட்டு நமக்கு அந்த கையில் அந்த வரவு வந்ததுக்கப்புறம் என்ன பார்த்து அடுத்ததாக ஆண் பெண் அடங்கலுக்கும் ஒரு வேலை கொடுக்க போகிறேன். ஒரு வேலை நம்ம கார்த்திகை திருவிழா கொண்டாடுறோம், பிச்சாண்ட திருக்கோலம் கொண்டாடுறோம். பிச்சாண்ட திருக்கோலம் கொண்டும்போது நம்ம என்ன பண்ணுறோம், தெய்வத்துக்கு அரிசி பருப்பு காய்கறி வேண்டியது எல்லாத்தையும் வச்சு பண்ணுறோம். அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க அதை சமையல் பண்ணி நமக்கு அமுதா தயார் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த தயார் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு வேளைக்கு 4 லட்சம் தேவைப்படும். நம்ம கொடுக்குற அரிசி பருப்பு காய்கறி எடுத்துக்கிட்டு அதுக்கு மேற்கொண்டு சாமான்கள் என்னென்ன வேணும், விறகு காது எல்லாத்தையும் வாங்கி போட்டு தான் 4 லட்சம் தேவைப்படும். எவ்வளவுக்கு? ஒரு வேளைக்கு. நன்றாக இதை மனசில் வச்சுக்கணும். நமக்கு அடுத்து பிரளயம் வரப்போகுதுன்னு சொல்கிறோம். பிரளயம் வரப்போகுதுங்கிறது தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்லையே. தெரியாதவங்க யார் இருந்தால் கொஞ்சம் குரல் கொடுங்க. காலம் காலம் 5000 தான் அங்கே கிடக்குது. கலியுகம் 5000 தான் கிடைக்குது. வரிசையாக எல்லாரும் சொல்லியிருக்கிறார். தீர்க்க தரிசனங்கள் ஆகும் நம்ம கையில் இருக்குது. அப்போ ஒரு வேளை சாப்பாடுக்கு நமக்கு அரிசி பருப்பு காய்கறி கொடுத்து 4 லட்சம் தேவைப்படுதுன்னா அது இல்லாமல் பட்டதாக இருந்தால் எவ்வளோ தேவைப்படுது? ஒன்று, இந்த ஸ்தலம்தான் ஸ்திரமாக இருக்க போகுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதுக்கு உண்டான தயாரிப்பு நாம் எவ்வளோ தூரம் இருக்கும். இப்போ ஒரு நேரத்தில் பாட்டையா தெய்வத்தை கேட்குறாங்க. பாட்டையா அவங்க அகில வலம் வரும்போதெல்லாம் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, சர்வேஸ்வரன் நீ உனக்கு அது வந்தாச்சு, எல்லா வசனத்தையும் பெற்றுட்ட, நீ நடத்த வேண்டியது இருக்குது, அதுக்கான வேலைகள் பாரு அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கேட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அவங்கள விட்டு பிரியறதில்லை. இந்த பக்கம் திரும்பினா அங்கே இருப்பாங்க, அந்த பக்கம் திரும்பினா அப்படி இருப்பாங்க. அவங்கள விட்டு அந்த வில்லடி தூரம் அந்த நிழலை பக்கத்தில் இருப்பாங்க. குருகீதையில் சொல்கிறாங்க, அவருடைய நிழலை மிதிக்கக்கூடாது, குருவனுடைய நிழலை சிஷ்யன் மிதிக்கக்கூடாது. அந்த மாதிரி அவர்கள் பழகி போயிட்டுருக்கிறாங்க. அப்படி இருந்தவங்கள ஒரு இடத்துல நீ இப்போ நான் வந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், உனக்கு இன்னும் நிறையா வேலை இருக்குது பண்ண வேண்டியது அப்படின்னு அன்றைக்கி சொல்கிறாங்க. நீ அப்போ சொன்னது இப்போ மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். மூலமந்திரம் வெளியாக்குனாங்க பாட்டையா போனதுக்கப்புறம். அந்த எழுப்புறத்துக்குள்ள தவத்தை கையில் போட்டு இது மாதிரி எத்தனை தவம் கையில் வாங்கினாங்கன்னு நமக்கு தெரியாது. இது ஒன்று ஒன்று வெளியே தெரியுது, நாங்கள் சொல்கிறோம். அப்போ சொல்கிறாங்க அவங்கள, நான் இது நாள் வரை சொன்னதை வந்த பாக்கியனை போல் இருந்து விட்டு இப்போ இது யாருக்கோ எவருக்கோ சொன்னேன்னு நினச்சிட்டு இருந்தேன்னா என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. வாழைப்படத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி இவர்கள் என்ன சர்வேஸ்வரனுக்கு அந்த ஊசி ஏற்றுறாங்க.
யாருக்கோ எவருக்கோ நான் சொன்னேன்னு நினச்சிட்ருங்க. மந்த பாக்கியனை போல் இன்றைக்கி சொன்னதெல்லாம் இருந்துட்டு நம்ம இதே நூலில் உபதேசத்துக்கு எடுத்த மாதிரி பிரளயத்துக்கு எடுக்கலாம். வாக்கியங்கள் இருக்குது. அதுக்கு வேண்டான தயாரிப்பு நாம் எவ்வளோ தயாரிக்கிறோம். நாம் அந்த இடத்துக்கு அங்கே தங்கணும். அதுக்கு உண்டான வேலைகள் என்ன பண்ணணும் யோசிக்கணும். திடீர்னு வந்துடாது ஒரு இடத்துல. நான் இதில் பண்ணிவிட்டு அடுத்தது இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 11 மாதம் 12 மாதம் இந்த யுத்தம் நடக்குங்கிறாங்க. நடுவில் இப்போ சயின்ஸில் ஒருத்தர் எல் இன்னொன்று என்னமோ போடுறான், உலகம் ஒன்றுமே வராது, முளைக்காது, அதுங்கிறது பஞ்சமாக போயிடும் அப்படின்னு அது ஒருத்தன் போட்டுட்ருக்கான். சயின்டிஸ்ட்டு சேர்ந்து போட்டுட்டு இங்கே நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அவங்க தெய்வம் சொல்லியிருக்காங்க, யுத்தங்கள் 3 இடத்துல நடக்கும். அது நேரம். இப்போ 2 இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கே 2 இடம்? உக்ரைனா ரஷ்யாவில் சண்டை போட்டுருக்கு. இந்த பக்கம் ஈரானில் இஸ்ரேல் சண்டை போட்டுருக்கு. இன்னும் ஒரு இடத்துல ஆரம்பிக்கும். அது எப்போன்னு தெரியும். அதுக்கும் பதிலை பற்றி சொல்கிறாங்க, அது பிதா ஒருவரே அவரை தவிர யாருக்கும் தெரியாது, ஈவன் இவங்களுக்கும் தெரியாது அப்படிங்கிற சத்தியவேதத்தில் இருக்குது. ஏஞ்சல்ஸ் அங்கே அவங்களுக்கும் தெரியாது, பிதா ஒருவரை தவிர யாருக்கும் தெரியாது, அவங்க சிஷ்யருக்கு தெரியாது அப்படின்னு. அப்போ இவ்வளவுத்தையும் சொன்னவங்க யாருக்காக சொன்னாங்க? நம்ம மக்களுக்காகத்தானே. அப்போ நம்ம இன்னும் மந்த பாக்கியனை போல் இருந்துட்டு அப்புறம் கடைசி நேரத்தில் யார் என்ன பண்ணணும்? இல்லை அங்கே வலுவான 4 மிராஸ் சொன்னீங்கன்னா அவங்க களஞ்சியம் கட்டி வச்சுருப்பாங்க. நம்ம அந்த 1 மாதத்தை 1 வருஷத்தை ஓட்டிக்கலாம்னு நினைக்கலாம். முடியுமா? நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், நாம் என்ன பண்ணணும்? பெண்கள் யோசிக்கணும், ஆண்கள் யோசிக்கணும். அதுக்கு வேண்டிய தயாரிப்புகள் நம்ம முஸ்லீம்கள் இன்றையிலிருந்தாவது இது நாள் வரை செய்யாவிட்டாங்க. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். நான் ஒருத்தர் இப்போ கூப்பிட போகிறேன். அவர் உங்கள்கிட்ட பேச போகிறாரு. கர்நாடகாவிலேருந்து ஒரு மாதத்துக்கு 1.25 லட்ச ரூபா சம்பளம். கம்ப்யூட்டர் இன்ஜினியர். 1.25 லட்ச ரூபா ஒரு மாதத்துக்கு. அவர் பார்த்தாரு, இங்கே கேட்டு போய் இது பண்ணதெல்லாம் பார்த்து வர 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 அவருக்கு மனசு பொறுக்கலை. 4 வருஷம் கிட்டத்தட்ட அவர் அங்கே இருக்கிறதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்துட்டார். அங்கே இருந்த வீடெல்லாம் சரி பண்ணி வீடெல்லாம் எடுத்து வாடகைக்கு கொடுத்துட்டு அதை வச்சு நம்ம இருக்கிறத ஓட்டலாம், குடும்பத்தை ஓட்டலாம்னு இங்கே வந்தது. அது மாதிரி ஒரு 50-60 குடும்பம் கர்நாடகாவிலேருந்து வந்திருக்கு, ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்கு. நாம் இங்கே உள்ளூரில் இருக்க எப்போ வேணாலும் ஓடிடலாங்கிறாங்க. அதுக்கும் நம்ம தெய்வம் சொல்லியிருக்காங்க, மதில் அக்கினி மதில் சூழ்ந்திருக்குங்கிறாங்க. அப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அதை நம்ம யோசிக்க வேண்டாம். அதை யார் தான் நம்ம எடுத்து சொல்கிறதுக்காக ஒரு ஆள், அது நானாக எடுத்துகிட்டு போகணும். அதை அந்த பக்குவத்தை நான் எடுத்து போகலாமான்னு ஒரு நினைப்பு. நான் என்னாலேயும் இது முடியாது, ஒரு ஞாபகமாகவே படுத்த முடியுமா இந்த நேரத்தில்? ஏன்னா நமக்கு உற்றவர்களாக இருக்காங்க, நம்மளோட பழகினவங்களாக இருக்காங்க. அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். நீங்கள் உட்காந்துக்கணும். அன்னைக்கு தேதிக்கு உப்புன்னு கேட்டால் வந்துடுமா? உப்பு எடுத்து வச்சிங்கன்னா என்ன ஆகும்? தண்ணியாக வெளியே வந்துடும். பெண்கள் எடுத்துக்கிட்டால் ஒரு 4 ஊறுகாய் போட்டு வச்சுருந்தாலும் ஒரு சாதத்தில் தண்ணி ஊற்றி 2 கடிச்சு தின்ட்டு போயிட்டுருக்கலாம். இந்த மாதிரி ஒன்று யோசிக்கணும். நீங்கள் அந்தக்குள்ளே தயாரில் பண்ணணும். கத்திரிக்காயை வெட்டி போட்டு காய வச்சா அதை குழம்பு வச்சு போடலாம். இப்படி ஏதாவது ஒன்று நம்ம இந்த யோசனையில் இன்றையில் இருக்காது. நமக்கு அந்த யோசனை வரணும், அதுக்கு தயாராக வேண்டும் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். அது அப்புறம் நம்மளுடைய அவங்க அப்புறம் அந்த தான் சொல்ல வேண்டியது அதை நான் கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லுவேன், ஞாபகப்படுத்துகிறேன். அப்போ இது
2 மணி வரும். சரி, 5 நிமிஷம். அப்போ நான் சம்மப் பண்ணி இப்போ இது பண்ணது, முதல்ல மக்கள் நம்ம இறைவன் எங்கே இருக்கிறான், நம்மக்கிட்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். நம்ம இறைவன் நம்மளை ஞாபகப்படுத்தி துருசுப்படுத்தணும். அந்த அவங்க என்னத்துக்கு இருக்காங்க, நம்மளை அந்த எவன் கையிலேருந்து தாண்டி வரத்துக்காக இருக்காங்க. அப்போ நம்ம அந்த இறைவனுடைய சந்திப்பு ஒன்று இருக்குது, அந்த சந்திப்புக்கு நாம் ரெடியாக இருக்கணும். அது ஒரு நேரம் நடக்க போகுது. அந்த நேரத்தில் அவர்கள் இருந்து நம்மளை மண்ணிலிருந்து எழுப்பி, நம்ம என்ன கடைசியாக மந்திரமெல்லாம் சொல்லி வணக்கம்லாம் சொல்லி கடைசியில் என்ன முடிக்கிறோம், இந்நாட்டில் இந்நாட்டில் இந்நாள் யமபடரை மாற்றும் இறைவா போற்றி. அந்நாட்டினருக்கு வித்தெடுக்க, அந்நாட்டுக்கு வித்தெடுக்க வந்த பெரும் அந்த வித்து வேணும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சரித்திரத்தை உங்களுக்கு கொண்டு வரும். நோவா காலத்தில் ஜலப்பிரளயம் வரப்போகுது. ஜலப்பிரளயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஜலப்பிரளயம் வரப்போகுது. மக்கள் எல்லாம் தயார் பண்ணுறாங்க. மக்களை தயார் பண்ணி அதுக்கு சொல்லும்போது மக்கள் அவரை பைத்தியக்காரன் நினச்சிட்ருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் கப்பல் எங்கே கட்டுவாங்க, கடலுக்கு பக்கத்தில் கட்டுறாங்க. மெட்ராஸில் கட்டுறாங்க, கொச்சியில் கட்டுறாங்க, கல்கத்தாவில் கட்டுறாங்க, பாம்பேயில் கட்டுறாங்க. இது வைசாகப்பட்டினத்தை கட்டுறாங்க. இவர் எங்கே கட்டினார் தெரியுமா? பைத்தியக்காரர் இல்லையா? பைத்தியக்காரர் இல்லையா? அவர் எங்கே கட்டுறாரு? யாரும் ஏற்றுக்கொள்ளும். அதற்குண்டான மக்களை நல்லா கவனிக்க, அதற்குண்டான மக்களை அவர்கள் வைத்து கொண்டு அவர் கொண்டாங்க. அவர்கள் அந்த ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் அடுத்து யுகத்தை உண்டு பண்ணுறதுக்கு, ஜலப்பிரளயம் எல்லாத்தையும் அழிக்கப்படுகிறது. அப்போ அந்த கப்பலில் ஒரு ஜோடி மாடு, ஒரு ஜோடி குதிரை, பறவைகள் இத்தனை அப்படின்னு கணக்கு பண்ணி ஏற்றுறாங்க. அதுக்கு வேண்டிய ஆகாரங்கள் உள்ள வைக்கிறாங்க. தனக்கு ஏற்ற மக்கள், அவங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு யார் இருந்தார்களோ அவங்களை உள்ள வைக்கிறாங்க. வேறு யாரும் இல்லாமல், அவர்களை இல்லாமல் அவர்கள் அந்த கப்பலுக்குள்ளார போகுது. அந்த இதில் நடத்துது. அப்போ இப்போ மழை சோன்னு பெய்யுது. கிட்டத்தட்ட 40 நாள் மழை பெய்யுது. உலகமெல்லாம் ஜலத்தில் மூழ்கிட்டு. அப்போ மலை மேலே இருந்த கப்பல் மிதக்குது. இது மலை மேலே கட்டின கப்பல், அன்னைக்கு பைத்தியக்காரன் நினச்சிட்டு இருந்த கப்பல் மிதக்குது. அந்த மிதக்கும் போது எத்தனை மக்கள் வந்தாலும் அவர்கள் சொல்லிவிட்டு அதை ஷட்டர் போட சொல்கிறாங்க. போட சொல்லிவிட்டு இனி யாரும் இதில் கூடாது, கிடையாதுங்கிறாங்க. அப்போ இந்த பிரளயம் நடந்து, அப்போ மக்கள் பின்னாடி வர்றவங்களெல்லாம் இவங்க சொன்ன ஆக்கைக்கு கட்டுப்பட்ட பரிசுத்தவான்கள் அங்கே இருப்பாங்க. அவங்க நல்லா கவனிக்க, பரிசுத்தவான்கள். அவங்கள அடித்து கீழே தள்ளி ஈட்டியால் குத்தி எல்லாம் தள்ளி விட்டுறாங்க. அந்த பிரளயத்துக்கு அவர்கள் ஆட்பட வேண்டியது. அந்த இறைவனுடைய கட்டளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த இதுக்கு போய்த்தான் தீர வேண்டும். அதை மாற்று கிடையாது. அப்போ அவங்க எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக அவருடைய மகன், யார், நோவாவுடைய மகன், அவர்கள் அந்த கப்பலை பிடிக்கிறார். நம்மளை மாதிரி தானே அங்கே பரிசுத்தவான்களாக இருந்தவர்களும் உடனே அந்த பையன் வர்றாருங்க, அவங்க திரும்பி பார்க்க இல்லை, யாராக இருந்தாலும் ஒரே அதுக்கு சட்டம், தேவ சட்டம் என்ன எடுத்து வச்சாங்களோ அதுக்கு யாரும் மாற்று கிடையாது. இப்போ நீங்களும் இல்லை, நானும் இல்லை, மாற்று கிடையாது. அதில் தப்பிக்கணும்னா அந்த சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம வந்தாகணும், வேறு வழி. அதுக்கு நாம் அந்த தவப்பலன்கள், வணக்கத்தில் உள்ள தவப்பலன்களை சேர்க்கணும், இது பண்ணணும். அதே நேரத்தில் இந்த மாதிரி வெளி உலகத்தில் என்னென்ன பண்ணணும்
எல்லாத்தையும் நம்ம பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். இது நாள் வரை இல்லாட்ட போனாலும் இனிமேல் ஆகும். சென்ற நாள் செஞ்சிட்டான். தெய்வம் சொல்லுவாங்கப்பா, ஆன்மீகத்தில் சொல்கிறான், சென்ற நாள் செஞ்சிட்டான், இனி இருக்கிற நாளாவது நல்ல நாளாக விடிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த முத்தி பேருரை மீண்டும் தொடரும் என்று இறைவனை வேண்டி, ஆண்டவர்களை வேண்டி எல்லாருக்கும் நமஸ்காரம் சொல்கிறேன்.